வாட் ப்ரோ ஐயோ ப்ரோ என்ன கண்டென்ட்னா இந்த அக்கா கேரக்டரிஸ்டிக்லாம் சொல்லும் அதெல்லாம் கரெக்டா இருக்கா நீ சொல்லு நாங்களும் சொல்றோம் உனக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அதெல்லாம் ட்ரை பண்ணணும் நான் சுறுசுறுப்பா இருக்கான் எனக்கு பெஸ்ட் நாலேஜுக்கா இருப்பானே அதுவும் இல்ல எல்லாமே எதுவுமே கரெக்டா இல்ல சாதா கல்லு எப்படி வைரக்கல்லா மாறுது தெரியுதா சாதா கல்ல வைரக்கல்ல வந்து ஏமாத்தி வித்துருவான் உன் ராசி என்ன உனக்கு அடுத்தது நீ. இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல. இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். அதையும் மீறி யாருடைய மனதோ அல்லது ஜோதிடர்களின் மனதோ காயப்பட்டிருந்தால் எங்களை மன்னிக்கவும். இந்த பதிவுல துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பலன் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதாவது கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரியான மனநிலை உடையவர்கள், அதோட கூடிய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது, அதே போல இவருடைய உத்தியோக வாழ்க்கை, இவருடைய தொழில் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைகிறது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியான பிடிக்ஷன் இந்த வீடியோ பதில தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா துலாம் ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை முதல்ல பார்த்துடலாம் தெளிவா. இந்த துலாம் ராசி ஆண் ராசி கேட்டகரியில வரும். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இரண்டாவது ராசி. முதல் ராசி என்னன்னாக்கா ரிஷப ராசி வரும். ரிஷப ராசி பாத்தீங்கன்னா பெண் ராசியா வந்திருக்கும். அடுத்ததான் இந்த துலாம் ராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இரண்டாவது ராசி. இது பாத்தீங்கன்னா ஆண் ராசியா வரும். அதாவது ஒரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி இருக்கும். சூரியன் சந்திரனை தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் இரண்டு வீடுகள் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஆண் ராசியாவும் இன்னொரு வீடு பெண் ராசியாவும் வரும். அந்த வகையில சுக்கிரனுடைய இரண்டாவது வீடு ஒண்ணும் புரியல உனக்கு ரெண்டு வீடு இருக்குங்கறாரா ஒரு வீட்ல வந்து காலி ஆயினா அந்த ரெண்டு வீடு கரெக்ட்டா தான் கேட்டேன். நாலு வீடு இருக்கு உனக்கு இப்ப வீடு ஒண்ணு இருக்கு ப்ரோ இருக்கலாம் இல்ல உனக்கு லாங்னா நீங்க தள்ளி போற வழியில கொஞ்சம் சில ஊர் இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல. அந்த துலாம் ராசியுடைய சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா தராசு. மேலும் இந்த நீதி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. இதனால இவர்கள் வந்துட்டு உண்மை நீதி நேர்மை இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா அவர்களுக்கு வந்துட்டு கடும் கோபம் வரும். அதே போல தப்பு நடக்கிற இடத்துல உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல துலாம் ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் வராரு. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு அழகுக்கு உரியவர். ஆகவே வந்துட்டு இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க இயல்பாவே இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அழகுடையவர்களா இருப்பாங்க. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற குவாலிட்டியா இருக்கும். இதனாலேயே வந்துட்டு இவங்க இறங்குற விஷயங்கள்ல செய்யற செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டு இயல்பான முறையிலேயே வெற்றி அடைகிறாங்க. அதே போல யாருகிட்ட பழகினாலுமே சரி, முகம் தெரியாதவர்களிட்ட பழகினாலுமே சரி, அன்போடவும் பாசத்தோடவும் பழகுறதுல ஒருத்தர் அடி வாங்க போறேன். புரியல அது கரெக்ட். அப்ப எல்லாருக்கும் தானே இருக்கு. நீ இல்ல நீ அந்த இது இல்ல அவனை பார்த்து பேசுனீங்க. அது வந்து பர்சனல் விஷயம். இவங்களுக்கு தெரியாது எதுவும் தெரியாது. அதை விட்டுருவோம். உள்ள போயிடும். இருப்பாங்க. அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு துலாம் அப்படிங்கிறதுனால இவங்க சந்தேகப்பட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து துலாம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு சந்தேகப்பட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி சந்தேக குணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சந்தேக குணத்தோடய அப்படிங்கறத சரியா யூகிக்கிற சக்தி இவர்கள்ட்ட இருக்கும். அதே போல இவர்கள் வந்துட்டு யார் மேலேயும் அவ்வளவு எளிமையான முறையில நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. யாரையுமே மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க. அதே போல இவங்க யார் மேலாச்சும் ஒரு தடவை நம்பிக்கை வச்சாங்கன்னா அது வந்துட்டு கடைசி வரைக்கும் மாறாது. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே இயல்பாவே புத்திசாலிகளா இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவுடையவர்களா இருப்பாங்க. சக்தி இவர்கள்ட்ட இருக்கும். அதே போல இவர்கள் வந்துட்டு யார் மேலேயும் அவ்வளவு எளிமையான முறையில நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. யாரையுமே மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க. அதே போல இவங்க யார் மேலாச்சும் ஒரு தடவை நம்பிக்கை வச்சாங்கன்னா அது வந்துட்டு கடைசி வரைக்கும் மாறாது. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே இயல்பாவே புத்திசாலிகளா இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவுடையவர்களா இருப்பாங்க. சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள்ட்ட எப்போதுமே சுதந்திரமா ஊர் சுத்துறது இதுதான் இவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிராவலிங் காசுக்கு வீட்டுல தான் காசு வாங்குறாங்க.
எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. கிடைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில மேக்ஸிமம் அது மட்டும் இல்லாம பெருசா இதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. அதே போல கூடிய தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்துட்டு அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும். எப்போதுமே அழகா இருப்பாங்க. இவங்களுடைய ஹெல்த் வைஸா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுடைய அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய பண்புடையவர்களா இருப்பாங்க. யாராச்சும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது பொய்யா சரியா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உயர் பதவி அடை நம்ப மாட்டாங்க. தப்புன்னு வேற யார்கிட்ட படிக்காம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என் புழு பொய்யா நெகட்டிவா வந்தா மாத்திக்குவான். அப்படிதான் எடுத்துக்கணும், வேற வழி இல்ல. செய்யக்கூடிய திறமை உடையவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்கள்கிட்ட. அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை ரசித்து வாழ்வாங்க. ஒரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள், ஒரு நொடி ரொம்ப முக்கியமான நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை செதுக்கி ரசித்து வாழ்வாங்க. அதே சமயத்துல நற்குணங்கள் அதிகமா நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. அதே போல யாரு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துல இருந்தாலுமே சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு சர்வசாதாரணமாவும் எளிமையாவும் சமமாவும் பழகிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே போல இவர்களுக்கு வந்துட்டு கதை, கவிதை, நாடகம் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருக்கும். கலை நிகழ்ச்சிகள் ஆர்வம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரைகிற திறமை மிக மிக சிறப்பா இருக்கும். கலைகள்ல ஏதோ அந்த கலையில ஒரு நல்ல ஒரு புலமை பெற்றவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சிறிய விஷயமா இருந்தாலுமே சரி அதை ரொம்ப பெரிய அளவுல நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல உடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான கோபம் உடையவர்களா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு சண்டை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான கோபம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சண்டை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட மட்டும் நல்ல பாசத்தோட பழகிறவங்களா இருக்க மாட்டாங்க. அனைத்து ஜீவராசிகள்கிட்டையும் வந்துட்டு அன்புடனும் அனைத்து ஜீவராசிகளையும் சரிசமமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடையவர்களா இருப்பாங்க. மனதளவுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி அதை வந்துட்டு ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தக்கூடிய வாழ்க்கையானது வாழ்க்கை துணை எப்படி அமைறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்களே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர்களுக்கான வாழ்க்கை துணையை இவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். பெரும்பாலும் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் காதல் விஷயங்கள்ல அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே ரொம்ப ஒரு உறுதித்தன்மையா இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு திறமைசாலிகளா இருப்பாங்க. கரெக்டா இவர்களுக்கு சூட்டபிளான ஒரு லைஃப் பார்ட்னரை கரெக்டா சூஸ் பண்றதுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. அதே போல தங்களுடைய ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் அப்பப்போ ஆகிப்போச்சு. பாஸ்ட பார்த்து சிரிக்க கூடாது, எனக்கு தெரியும் தான், ஆனா என்னால முடியல. அல்ல உனக்கு ரவுண்ட் வரும்ல, எல்லாருக்கும் போச்சுக்கிறேன். ஆல்ரெடி கேட்டுட்டேன் முன்னாடி. அரி ஆனா உனக்கு வந்ததெல்லாம் பொய்யா வந்துச்சு. இப்ப எனக்கு பாதி பொய் என்ன. ஆமா அந்த காஜி அந்த பொம்பளை விஷயம் அதெல்லாம் உண்மை பாத்தெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டியா நீ? பாத்தெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டானா அவன்? இப்ப ஏதாவது ஒரு சம்மு இப்ப மேட்ச பாக்குற அடி வச்சு பாக்குற பாத்து அதை பார்த்தா ட்ரீட் பண்ண பாத்தோட ட்ரீட் பண்றதுல இந்த மாதிரி சரி தாடி வந்து இப்ப நான் கொஞ்சம் பார்த்து பேசுறான், அடுத்த நாள் ட்ரை பண்றான் அதுதான் தெரியும். தான் இருக்க கரெக்டா வந்துருச்சு பாரு. கரெக்டா லைட் வாழ்க்கை துணையை வந்து உயிர்க்கும் மேலாக நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மையா நினைப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையிலையும் அந்த உண்மை தன்மையை முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னாக்கா அளவு கடந்த கோபம் வரும். அதே மாதிரி பொய் சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா வராத ஒரு விஷயம். பொய் எந்த சொல்ல தெரியாதவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப பொறுப்புகளை எப்போதுமே வாழ்க்கை துணையில ஒப்படைச்சுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ண சத்தியமா நம்ம போன் பண்ணோம், வண்டி காத்து சவுண்டு வண்டி சவுண்டு கேட்கும். அது எப்படி தண்ணி சவுண்டு கேட்கும்? போய் பாத்ரூம் போய் போன வச்சுட்டா பைப் ஓப்பன் பண்ணி வந்துட்டு இருக்கேன் கத்துறதுக்கு. ஏர்பட்ஸ் மாட்டதால காத்து சவுண்ட் அப்படி அடிக்குது. காத்து சவுண்ட் தண்ணி மாதிரி கேட்கும். இப்ப கேட்டா பாத்தீங்கன்னா அறிவில எது இருக்கியானு அதான் எதுக்கு கேட்டான்? தண்ணி சவுண்ட் கேட்குதான் கேட்டான். பைக்ல வந்து கேட்டப்ப அதுவே முதல் பொய் தான் இருக்கு. உண்மை சொல்லுங்க, அடிச்சதுல ஒண்ணும் இல்ல. ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திருடர்களுக்கு கூட இவர்கள் வந்துட்டு அறிவுரை கூறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பண்டிதர்களுக்கு வந்துட்டு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. பூமர் அப்படின்னு ஏய் பூமர் நான் அட்வைஸா
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அதை எப்பயாவது பத்தாவது அதை வந்து காப்பாத்திடுவாங்க. கொடுக்கிற வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு மனநிலை இவர்கிட்ட இருக்கும். வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள் அப்படிங்கறதுனால இவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு முடியாத ஒரு விஷயம். அதே வெளி வட்டாரத்திலையும் நண்பர்களையும் வந்துட்டு வீட்டுல ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருப்பாங்க. அதே எந்த ஒரு விஷயத்துக்குமே எதுக்குமே வந்து சளைக்காமல் பாடுபடுபவர்கள் அப்படிங்கிறதுனால தோல்வியில கண்டு எழுத தோண்டு விட மாட்டாங்க. யாருனாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விகளை அனுபவமா எடுத்துக்கிட்டு முன்னேறக்கூடிய ஒரு மனிதர்களா தான் இருப்பாங்க. அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு எதிரிகள் வெளியில கிடையாது, இவங்களுக்கு இவங்களே தான் எதிரி. கூட இருக்கிறவங்க வந்து சத்தி எதிரிய மாதிரி எல்லாருமே பாக்க கூட தான் சொல்ல போறாங்க. எனக்கு நான் தான் எதிரி, எனக்கு நான் தான் இது எவன எதிரி. சிறிய வயதுல பல கஷ்டங்களை இவர்கள் சந்தித்து வந்தாலுமே வந்துட்டு பிற்பகுதியில பார்க்கும்போது இவர்களுடைய வசதிக்காகவும் குடும்பத்தாரர்களுடைய வசதிக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் இவர்களெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இயல்பாவே இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு உங்க லைஃபோட கம்பேர் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், உங்களுடைய ராசியில பாவகிரகங்களுடைய பார்வையோ பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய ராசி வேறையாகவும் உங்களுடைய லக்னம் வேறையாகவும் இருந்தாலுமே இந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா ராசிக்காரர்களுக்கு கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸ்ரீரங்கநாதர் அதே போல் ஒப்பிலியப்பன் எல்லாம் தெய்வ வழிபாடுகள் பெரிய ஒரு நம்பிக்கையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்தங்கள், ஸ்கின் அலர்ஜி மிக மிக பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சித்திரை மாதம் முழுவதும் இருப்பது அதே சமயம் திடீரென்று ராகு வருவதனால் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள அது வந்து உனக்கு கிடையாது. இன்னும் ஒரு என்ன சொல்றாங்கன்னா அது கிடையாது. பசங்க கூட வாக்குவாதத்துல போறாது. அதுதான் உண்மை. அதாவது இப்ப ரோட்ல வந்து 3 பிள்ளைங்க பேசுது, அதுக்கு வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றீ தாரேன், இல்லன்னா உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. அதுதான் உண்மையான வாக்கு வரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் காணப்பட்டுள்ள மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும். சுபகாரியத்தில் அதிகமான அற்புதத்தை தரக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், சேமிச்ச பொருள் சேர்க்கை, வீடு ஆபரணங்கள். எங்க சொல்ல முடியுதா? உங்க மாமாவுக்கு போன் வச்சு பேசிருக்கீங்க. நகைகள், வைர நகைகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அனுகூலம், மனதில் ஜெயம், வெற்றிக்காரர்கள் ஜெயம் எல்லாம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியம் ஏற்படும், மன அழுத்தம் படிப்படியாக தீரும், எல்லா வீட்டிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது புது தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெற்று மதத்தினரால் அதிகம் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிரபலமாகக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நடந்து அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். என்னடா இது வாழ்க்கை என்று வருத்தத்திலிருந்து சந்தோஷமாக மீண்டு துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ பெரிய அதிர்ஷ்டம், பிள்ளைகளுக்கும் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்குவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய ஜாகரத்தில் அதிக கவனம் மிக மிக முக்கியமான அமைப்பையும் முக்கியமான இடத்தில் இருந்து பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணும். தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியவர்களுடன் வீடியோ கால் இல்லாது பேசுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அவர்களுக்கு இதமாக பேசுவது, ஆதரவாக கொடுப்பது, பெற்றோர் பெரியவர்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் சூப்பர்.